நட்டமா நிக்கிற உட்கார். எங்க கட்சி உறுதிமொழி சார். உறுதிமொழி. தற்குறி வாழ்க்கை எங்க உரிமை. இந்த வழியாக போகாதே. போவோம். வாங்க 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 வாங்க. இதில் நடக்காதீர். நடப்போம். அபாயம் எட்டி பார்க்காதீர். பாப்போம். இத பண்ணாதீங்கன்னா அதை வேண்டும்னே பண்றீங்க. எப்படி பண்ணணும்னு பாக்குறீங்க. எங்களை யாரும் திருத்த முடியாது. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்னடா ஜஸ்ட் மிஸ் ஆயி போச்சு? ஆமாடா 33 கனெக்ட் பண்ண. இப்ப 31 தான் இருக்கு. ரெண்டு பேரும் எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்போம். நாங்க அவர் பார்க்கணும். அவர் பார்க்கணும். பாரு. சாவுடா. முட்டாள மட்டும் மன்னிக்கவே முடியாது. அவன் இந்த பூமி தேவையில்லை. முட்டாள மட்டும் இந்த ஊர்ல விட்டு பூஜையோட கொண்டு வந்து. எங்க வாழ்க்கை தற்குறி வாழ்க்கை தான். என்னடா மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். மூளையை உபயோகப்படுத்த மாட்டோம். சினிமா போதையிலிருந்து மாற மாட்டோம். பெரிய கூலி படத்துல வர அமீர் கான் நினைப்பு பிடிக்கும். இந்த மாதிரி பைத்தியக்காரர்கள் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. எவனுக்குமே மெச்சூரிட்டி கிடையாது. ஒரு மாதிரி இந்த ஒரு 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பகலுக்கு ஒரு லெவல் இருக்கும் இல்லையா, அந்த லெவல் ஆளுதான் அதுல இருக்காங்க. இது நிஜம். தேங்க்யூ. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இதெல்லாம் ஒரு கட்சி என்ன கேக்குறா? ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் பால். இவ்வளவு நேரம் உங்க பேசினால இங்க பாரு தலானி கூலிப்பு டேய் ஓட்ட தக்காளி மூக்கா ஓபனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு. போதை பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு குடுவேன் எனக்கு. ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிப்போமா? சும்மால் கதை ஒண்ணு 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லு கட்டு. அத அந்த காலை கிட்ட காட்டுறான். புல் எடுத்து நீட்டின்னு வைங்க, குத்துல 2 குடலும் வெளியே வந்து விழுந்துரும். என்ன பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றான். 40 கிலோமீட்டர் வேகத்துல கரூரை விட்டு ஓடி போன நீ எப்பரா தலைவன்? உனக்கு ஏது பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றான். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இப்படி சால்வ் பண்ணுவீங்களா? அம்மா பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. எப்படி ஏண்டா இதுல கரக டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். வெற்றி வாக்கு சாவடியா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். அவன் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏய் பூமர். அப்ப உங்க வீட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாருமே வாக்காளர்கள் தானே? வெளியூருக்காரங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே முடியும். உங்க வீட்ல இருக்கிற ஒரு விஜய் தான்
உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜி தான். எங்கடா போற பேச்சுல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிரிஞ்சா இருக்கும். இந்த ஆள் பேசுறது பூராமே கிரிஞ்சா இருக்குங்க. இதுக்கு உட்கார்ந்து ஏத்தாப்புல உட்கார்ந்து கை தட்டணும் எவ்வளவு பெரிய பூமரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. விஷன் என்னன்னு விஷயங்கள் இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத. மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். அது உங்களால பண்ண முடியாது சார். அது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஃபர்ஸ்ட் 4 விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூள் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன் இருக்கு கொண்டு வர முடியல. சிரிக்கிறாங்கப்பா அங்க ஆபீஸ்ல எல்லாம் பார்த்து. வாழ்ந்துட்டு இருக்கானுங்க, உயிரோட இருக்கானுங்க, கடமாடிட்டு இருக்கானுங்க. நம்மளாலலாம் அந்த வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாதுப்பா. விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். இது அண்டாவா புரியாதவனா இருக்கியா? அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவை. இனிமேதான் எங்க பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு ஐடியா யோசிப்ப. அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்திருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. சத்தியமா சொல்றேன், போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம். எங்க அம்மா மேல சத்தியமா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். குச்சமே இல்ல. 15 நாளைக்கு முன்னாடி தான் சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு துப்பி 1.5 கோடி ரூபாய் அபராதம் வச்சிருக்கு. பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன் அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது. அழுகுறான். ஏய் அல்லவேலடா கிட்ட போய் தாத்தா அப்படின்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காப்ல. சரி விடு, உன்னை மரியாதையா பேசுறோம், கொஞ்சம் இதா பண்ண அழாதீங்க. முதல்ல அழுகை நிப்பாட்டுங்க. நான் வேணா ஒரு மல்லிப்பூ வாங்கி தரேன், மூக்குல சரி விடுங்க. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. பைத்தியம் முடிச்ச நாயே, ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற? என்ன அசிங்க அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்க அசிங்கமா பேசுற மாதிரின்னு. தள்ளுறா மல்ல. தமிழ்நாடு கழிக்கிற மாதிரியா? நீங்க யாருங்க முதல்ல? என்ன யாரா கேக்குறாரு? அத தாண்டா நானும் கேக்குறேன். யாரா நீ? இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. ரத்தமும் சதையுமா கரூரை சாகும் போது, அந்த சென்டிபிளான உறவுகள் சாகும் பொழுது ஏன் ஓடி போனீங்க? பாவி எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பாரியா. ஒத்த பாலைசுக்கு முங்குநீச்சல் அடிச்சா போய் விட்டு போயிருக்கான். என்னாச்சு? இப்ப என்ன நடந்தது? ஒண்ணுல உன்னை தேடி கேட்க நீ போய் தருப்போ. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. ஏய், இங்க நடிக்கிறதுக்கு எங்கயாவது கூத்துல போய் நடிச்சீங்கன்னா கோட்டரும் கோழி பிரியாணியாவது கிடைக்கும்டா. ஒரு ஈவென்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? நானும் பாத்துக்கிறீங்க அடிச்ச கதைய. உன்னை பார்த்தா அப்படி தெரியுதாயா? இவன் யாருன்னு தெரியுதா? இவர் ஃபர்ஸ்ட் பஸ்ஸையோ இல்ல வேனையோ இல்ல டாடா ஷேர் ஆட்டோவையோ எடுத்துன்னு போய் மக்களை சந்திக்க தயாரா இல்ல. அப்படி மக்களை சந்திக்க தயாரா இருந்தா இவர் கோர்ட்ல போட்டு ஒரு ஆணை வாங்கட்டுமே. இந்த நாதாரி 6 மணி ஆனா வீட்டுக்கு போயிருவாங்க. இவன் ஒரு ஆளு, இவன் சொல்றதெல்லாம் ஒரு கதை. ஏன் எடப்பாடி பழனிசாமி நேத்து மாதவரம் போல, பொன்னேரி போல, ஏன் நாம் தமிழர் கட்சி திருச்சியில கூட்டம் போட்டாங்க. நான் உங்களுக்கு வேலை தெரியும். பால்வாடியா அவன்? ஆமா. ஏய் எக்ஸ்கர்ஷன் உருட்டேனா? நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? செருப்பு பிஞ்சு போகும். கொடூரமான மரணத்தை கரூர் மரணம்னு சொல்லிருக்கலாம், இல்ல கரூர் சம்பவம் கூட சொல்லலாம். கரூர் விஷயம்ன்றான். அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா ஒன்ன விட ஒரு ஈன பிறவி இருக்கவே முடியாது. உங்களுக்கு அது தொடர்பே இல்லையா? சொல்றான், நான் இதுவரைக்கும் வருந்தல, வேதனைப்படல, அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பேசுற ஒரு நிமிஷம் பிளேட் கொடுமா. இவன் கால் தட்டிட்டு குடுக்குறான். குடுமா. நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? 2 பேருமே நல்லவங்க கிடையாது. நான் இப்ப சொல்றேன், நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். அங்க பாருங்க.
குப்பன்ற லாரி அதுல ஏறிட்டீங்கன்னா உங்களை எங்க கொட்டணுமோ அங்க கொண்டு போய் கொட்டிடுவாங்க போங்கடா